ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நெட் டிசம்பர் 2025க்கான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ அதை பற்றின தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். முக்கியமாக டேட்ஸ் மட்டும் ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். அப்ளிகேஷன் ஓப்பன் வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் 25லேருந்து இது ஆரம்பிக்குது. ஸோ லாஸ்ட் டேட் வந்து 24th அக்டோபர் வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் ஆன்லைன் அப்ளிகேஷனில் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா 25th செப்டம்பர்லேருந்து அக்டோபர் 25th வரைக்கும் டைம் இருக்குது. ஆல் த பர்டிகுலர்ஸ் நீங்கள் கரெக்ஷன் வெப்சைட் வந்து எப்போ ஓப்பன் ஆகும் அப்படின்னா 27, 28, 29 3 நாளைக்கு வந்து கரெக்ஷன் வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகிருக்கும். ஆனால் நீங்கள் அப்ளிகேஷன் எதுக்குள்ளே முடிக்கணும் அப்படின்னா 25th அக்டோபர் அதுக்குள்ளே நீங்கள் முடிச்சிடணும். 25th முடிஞ்சிடும். ஆனால் 24th நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்கணும். 25th வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணல அப்படின்னா அதுக்கு 1 டே டைம் கொடுக்குறாங்க. அதை நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இந்த அனௌன்ஸ்மெண்ட் ஃபுல்லாகவே வெப்சைட்டில் இருக்குது. அதுக்கான லிங்க்கை நான் கீழே போகிறோம், அதை நீங்கள் பார்த்துங்க. எக்ஸாமினேஷன் டேட் வந்து பார்த்திங்கன்னா 18 செப்டம்பர். ஸோ எக்ஸாமினேஷன் நமக்கு தெரியும், 3 மணி நேரம் எக்ஸாமினேஷன். ஷிஃப்ட் 1 ஷிஃப்ட் 2 நடக்குது, 2 ஷிஃப்ட்டில் நடக்குது. காலையில் வந்து 9 to 12, அப்புறம் ஆஃப்டர்நூன் செஷன் வந்து 3 to 6 ரெண்டுமே நடக்குது. எக்ஸாமினேஷன் லாங்குவேஜஸ் மீடியம் ஆஃப் பேப்பர் வந்து ஹிந்தி அண்ட் இங்கிலீஷில் இருக்குது. டோட்டல் டெஸ்ட் பேப்பர்ஸ் இதில் என்னென்ன பேப்பர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெமிக்கல் சயின்ஸ், எர்த் சயின்ஸ், அட்மாஸ்பியரிக் சயின்ஸ் ஆர் ஓஷனோகிராஃபி, பிளான்ட்ரி சயின்ஸ் ஆர் இது ஜியாகிரஃபின்னு சொல்லுவோம் பார்த்திங்களா, அந்த சப்ஜெக்ட்டு ஜியாலஜி இது எல்லாமே இந்த பேப்பரில் வந்துடும். அடுத்தது 3வது பேப்பர் வந்து லைஃப் சயின்ஸ். இதில் வந்து பாட்னி, ஜுவாலஜி, மைக்ரோபயாலஜி, பயோடெக்னாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே அப்ளை பண்ணிக்கலாம். 4th வந்து மேத்தமெட்டிக்கல் சயின்ஸ், 5th வந்து ஃபிசிக்கல் சயின்ஸ். இது ஃபுல்லாகவே இந்த டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு csir.nta.nic.inலேயும் கிடைக்கும், இல்லாட்டி nta.ac.inலேயும் இருக்கும். NTA உங்களுக்கு தெரியும், நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி. இதில் 2 இடத்துலையுமே உங்களுக்கு கிடைக்கும். இதை பற்றி ஃபுல் வீடியோ வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் இது எப்படி அப்ளை பண்ணணும், இதுக்கான ஃபீஸ் என்ன, இது எல்லாமே பார்த்துக்கலாம். எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா எல்லா எக்ஸாமே CBT பேஸில் தான் நடக்குது, கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் தான் நடக்குது. இது எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 விஷயம். உங்கள் வந்து PhD அட்மிஷனுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது அப்பாயின்மெண்ட் ஆஸ் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், இப்போ நான் ஃபஸ்ட்டு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரை ஜாயின் பண்ணணும், இல்லாட்டி ரிசர்ச் ஃபெலோஷிப் எனக்கு வேணும் அப்படின்னா இந்த CSIR நெட்டை நீங்கள் பாஸ் பண்ணால் தான் முடியும். இதோட எக்ஸாம் வந்து டிசம்பர் 18, 2025 நடக்குது. எகெயின் நம்ம சொல்கிறேன், இதோட ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து செப்டம்பர் 25லேருந்து அக்டோபர் 25 வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். பேமெண்ட்டுக்கு வந்து 1 நாள் எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க, அக்டோபர் 25 வரைக்கும். தென் உங்களோட கரெக்ஷன்ஸ் ஏதாச்சும் வேணும் இருந்துச்சுன்னா கரெக்ஷன் விண்டோ வந்து அக்டோபர் 27லேருந்து 29 வரைக்கும் இருக்கும். ஸோ நீங்கள் அக்டோபர் 24க்குள்ளே உங்கள் பேமெண்ட்டை ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணி பக்காவாக என்ன பண்ணுவீங்க, அப்ளை பண்ணி முடிச்சிடுங்க. ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆகணும், இல்லை வந்து நான் PhD பண்ணணும், இந்த கீழே கூட 5 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது, இந்த 5 சப்ஜெக்டில் நான் PhD பண்ணணும், இல்லை நான் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் காலேஜஸ்க்கு போகணும் அப்படின்னு ஆஸ்பிரண்ட்டாக இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.